லெஜண்ட் எடிஷன் மால்போல இருந்து பேசுறோம். எங்களுக்கு வந்து 2 வார்த்தை தான், ஐயாவும் வேணாம் தெராசு வேணாம்னு சொல்றோம். அதுக்கு வந்து எந்த முடிவுமே துரமாறு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடுத்த விஷயம் காரணத்தை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஆதாயம் இருக்கனால ஐயா வந்து மாத்த மாட்டேங்கிறாங்க. ஒரு நிறுவைக்கு வந்து 8 கிலோ பிடிக்கிறாங்க. சரியா கொழுந்து சரியான கரைச்ச ஸ்டேட்ல வந்து வெள்ளக்கார சிஸ்டத்துக்கு மால்போவை கொண்டுட்டு வந்துட்டாங்க. துரமாறு மோடைங்கிட்டேன்னு எங்களை கழிச்சுட்டு போறாங்க, ஓய் பாட்டு போடுறாங்க. சரியா இங்க ஒரு 3 மாசமா தான் இந்த வேலை செய்யறாங்க. 750 ரூபாய் சம்பளம் போட்ட பிறகு எங்களுக்கு சரியான கரைச்சலா இருக்குது. கொழுந்து கரைச்சல் 6 மணிக்கு வேலை விட்டு போறோம், காலையில 8 மணிக்கு மலைக்கு போறோம். அன்னைக்கெல்லாம் 6 மணி 7:30 மணி நாங்க மலைக்கு வீட்டுக்கு போகல, பிள்ளைங்க இருக்குது. எங்களுக்கு எங்களோட பிரச்சனை வந்து துறைய கேட்டா எனக்கும் கொழுந்துக்கும் பிரச்சனை பாக்குறதுக்கு எனக்கு இது இல்ல, ஃபீல்டு ஆபீஸரோட முடிங்க இல்ல மேனேஜரோட முடிங்கன்னு சொல்றாங்க. 6 மணியை மட்டும் மருவத்துல இருக்க வீட்டுல உள்ளவங்க கேட்க மாட்டாங்களா எங்களை. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் வந்து ஃபீல்டு ஆபீசர், மேனேஜர் எல்லாமே, அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாமே தான் பிரச்சனை எங்களுக்கு. இவங்கள மாத்தி கொடுங்க எங்களுக்கு. மால்புரம் இருந்த நேரம் நாங்க காலையில 10 மணிக்கு நாங்க 30 கிலோ கொழுந்து எடுத்துட்டு திரும்ப டபுள் பேருக்கு வேலை செஞ்ச தோட்டம் இது. இப்ப எங்களுக்கு வேலை செய்ய இல்ல, கோயில்ல ஒரு சடங்கு அப்படின்னு சொன்னா காலைல வெள்ளனா போயிட்டு கொழுந்து எடுத்து வச்சுட்டு நாங்க பேர் போட்டுட்டு வந்த தோட்டம் இது. இப்ப 6 மணிக்கு தான் வேலை விட்டு வரோம். வந்து 6 மணிக்கு வந்து மடுவத்துல வந்து கொழுந்து பொறுக்கி வீட்டுக்கு போகையில 7 மணி ஆகுது. எங்களுக்கு புள்ள குட்டிகள் இல்லையா? பிரச்சனையே மால்புரம் டிவிஷன் இப்ப இந்த 3-4 மாசமா சரியான மாதிரி பிரச்சனை எங்களுக்கு. எங்களோட பிரச்சனையை கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்ல. அதனாலதான் நாங்க நியூஸுக்கு நாங்க தெரிவிச்சிருக்கிறோம் இந்த விஷயத்த. இதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்து கொடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் நாங்க கேட்டுக்கொள்றோம். தோர சொல்றாரு எஸ்டேட்டுக்கு தலைவர் தலைமாறு வச்சிருக்காங்க நியாயம் கேட்கறதுக்கு. தலைவியை வந்து சார் கேக்குறாரு மோட கத்தாக்காரன் சொல்றாரு. மோட கதைக்கிறதுக்கு வந்துட்டு நான் ஏலோல் செஞ்சிருக்கேன், ஏலோல் செஞ்சுட்டு இந்த ஸ்டேட்ல வேலைக்கு வந்திருக்கேன்னு சொன்னா என் குடும்ப கஷ்டத்துக்காகத்தான் நான் வேலைக்கு வந்தேன். சார் வந்து என்ன கேக்குறாரு மோடன்னு மோடத்தனமானவங்கள கல்வியத்துல இருக்கிறோம் நாங்க மால்புரம்ல. மோடத்தனமான நாங்க வந்து அடிமை தொழில் செய்யல. எஸ்டேட் தொழில் வந்து அடிமை இல்லாத தொழில். நாங்க இந்த அடிமை இல்லாத தொழில் தான் இதுக்கு வந்திருக்கோம். நாங்க வந்து கை குப்பி கால் குப்பி வேலை செய்யல. நாங்க செய்யற வேலைக்கு சமமான ஊதியம் கொடுக்கறது தான் மேனேஜ்மெண்ட். எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் எங்களை கேக்குது, நீங்க என்ன மோட கதை காக்கிறீங்க எங்களை கேக்குறாங்க. நாங்க மோடத்தனமானவங்களா? எஸ்டேட் மக்கள் வந்து மோட வேலை செய்யறவங்களா? நாங்க மோடவங்களா? பைத்தியக்காரனுங்களா? எங்களை கேக்குறாங்க மோடன்னு சொல்லி கேக்குறாங்க.